ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோலோ லெவலிங் சீசன் 2 மாங்கா எக்ஸ்ப்ளனேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங் சீசன் 1 எண்டிங்லேருந்து ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ சங் ஜிங்கு ஜாப் ரிக்வெஸ்ட் கோஸ்ட்டை முடிச்சுட்டு அந்த டஞ்சனை விட்டு வெளியே வரான். அவனுக்கு ஷேடோ லார்டுன்னு ஒரு ஜாபும் அசைன் ஆகிட்டு. சங் ஜிங்கு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவன் தங்கச்சி பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னு அவன் ஃபோன் அடித்து கூப்பிடுறான். அவன் அப்போ தான் 5 மணி ஆச்சுன்னு பார்க்குறான். அப்புறம் அவன் சீக்கிரம் போய் கிளம்பிட்டு அவன் ஸ்கூலுக்கும் போகிறான். சங் ஜிங்கு ஸ்கூலுக்கும் போகிறான். அங்கே அவன் தங்கச்சி அவனோட மாறி போன லுக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீ உண்மையே சஞ்சீவான்னு கேட்கான். அங்கே உள்ள எல்லா பொண்ணுங்களும் அவனை பார்த்து சிம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் அவன் பிரின்சிபல் ஆஃபீஸ்க்கும் போகிறான். அந்த பிரின்சிபல் சங் ஜிங்குகிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ரிக்வெஸ்ட் என்னென்னா, அவங்க ஸ்கூலை விட்டு போன ஒரு ஈராங் ஹண்டர் பொண்ணை திரும்ப கொண்டு வரணும் அவங்க கேட்குறாங்க. அந்த பொண்ணை சஞ்சீவ் ஏற்கனவே நிறைய சீராங் டஞ்சன்ஸை முடிக்கும் போது பார்த்துருக்கான். அந்த பொண்ணுகிட்ட சஞ்சீவும் அட்வைஸ் பண்ணுறான். ஆனால் அவள் கேட்க மாட்டேக்கா. அப்புறம் சஞ்சீவ் அவளை ஒரு டஞ்சன் ரைடு கூட்டின்னு போகிறேன்னு சொல்லுவான். ஹண்டர் ஹுவான்டுவாங் அவன் தம்பியை கொண்டதுக்காக சஞ்சீங்குவை பழிவாங்க வந்திருக்கான். அவனை எஸ்கார்ட் பண்ணதுக்கு ஒருத்தன் வந்திருக்கான். இவனை நீ ஏற்கனவே செகண்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஹண்டர் சங் ஜிங்குவோட ரேங்கை செக் பண்ண வந்திருப்பான். அப்புறம் ஒரு டஞ்சன் ரைடுக்கு நம்ம சஞ்சீவ் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரான். அவன் இந்த ரைடு ஒயிட் டைகர் கில்டோட சில மெம்பர்ஸ் கூட பண்ணுறான். இப்போ அவன் அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறான். அப்புறம் உள்ளே போகிற மெம்பர்ஸில் ஒரு A ரேங்க் 7 B ரேங்க் மெம்பர்ஸும் இருக்கிறாங்க. இப்போ எல்லோரும் டஞ்சனுக்குள்ளே போகும்போது அந்த டஞ்சன் ஒரு ரெட் கலர் டஞ்சனாக மாறுது. இதை அவன் ஒயிட் டைகர் கில் மாஸ்டருக்கும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ பேர் பேக் என் ஹூ, இவனும் ஒரு S ரேங்க் ஹண்டர் தான். இப்போ ஹேங் டாங் காரில் வந்துட்டுருக்கான். அவன் சங் ஜிங்கு ரைட் போகிற இடத்துல தான் அவன் வந்துட்டு இருக்கான். இப்போ அந்த டஞ்சனுக்குள்ளே காணிக்காங்க. அந்த டஞ்சனே ஸ்னோ டஞ்சனாக மாறிட்டு. அப்போ அங்கே திடீர்னு ஒரு அட்டாக் நடந்துட்டுருக்கு. அப்போ சங் ஜிங்குக்கு மேலே அட்டாக் அவன் தடுத்துடுறான். அப்புறம் தான் பார்க்குறான் அங்கே 2 ஐஸ் எல்ஃப் இருக்காங்க. இப்போ டஞ்சனுக்கு வெளியே காணிக்கிறாங்க. அந்த ஒயிட் டைகர் கில் மாஸ்டரும் பார்க்குறாரு. அப்போ சொல்கிறது கண்டிப்பாக A ரேங்க் கிட்ட உள்ள டஞ்சனாக தான் இருக்கும். இப்போ திரும்பவும் அங்கே தான் காணிக்கிறாங்க. அங்கே அந்த A ரேங்க் ஹண்டர் எல்லோரும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கான். அதில் C ரேங்க்கு அதுக்கும் கீழே உள்ள ஹண்டர்ஸை அவன் அங்கேயே விட்டுடுறான். அங்கே உள்ள ஒரு பொண்ணு அங்கேருந்து போய் சங்ஜிங்கு ஒரு டீமை சேர்ந்துருக்கா. அவள் சங்ஜிங்கோட ரேங்க் கிட்டத்தட்ட ஏன்னு கண்டுபிடிச்சிட்டா. இப்போ வெளியே காணிக்காங்க. ஹேடுவாங் டஞ்சன் கேட் ரெட்டாக மாறினதை பார்த்து சங்ஜிங்கும் எப்படியும் செத்துடுவான்னு அவன் அங்கேருந்து கிளம்பிட்டான். உள்ள A ரேங்க் மெம்பர்ஸோட டீம் எல்லோரும் அங்கே உள்ள ஐஸ் பிளேயர்ஸை கொண்டுட்ருக்காங்க. இப்போ சங்ஜிங்கோ டீமை காணிக்கிறாங்க. அங்கே சங்ஜிங்கு எல்லாருக்கும் ஸ்வெட்டர் மாதிரிப்பட்ட கிளாத்தை ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து கொடுக்குறான். அங்கே ஒரு ஐஸ் பியரும் வருது. அந்த ஐஸ் பியரை சங்ஜிங்கும் அவன் டைட்டில் சேஞ்ச் பண்ணிட்டு 1 ஷாட் கில் பண்ணிடுறான். அப்புறம் அவங்க கில் பண்ண மீட்டையே வச்சு எல்லோரும் குக் பண்ணி சாப்பிட்றாங்க. இப்போ இன்னொரு இடத்துல சங்ஜிங்கு அவனோட ஆர்மியை எடுக்கிறான் வெளியே. அந்த ஆர்மியை வச்சு அங்கோட மீதியில் ஐஸ் பியர்ஸ் எல்லாம் போட்டு தள்ள போகிறான். இதோட சாப்டர் 50 எண்ட் ஆகுது. அப்புறம் மறக்காமல் அடுத்த சாப்டர்ஸ் எல்லாம் இதே மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவா இல்லை வெறும் அந்த கதையோட மெயின் பார்ட்டை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுவான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.